உங்கள் தனிஷ் டிஜிட்டல். நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மதுரை ஸ்டைலில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேர்லாம் வந்து கொஞ்சம் ஒரு காப்பி கலர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்லாம் இருக்குது. அந்த கலர்லாம் எப்படி நம்ம கொண்டு வரணும் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த இமேஜுக்கு வந்து நம்ம அந்த கலர் கொடுக்கணுமோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜில் என்ன பண்ணால் எந்த கலர் வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அது ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். அந்த ரெட் கலர் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டு கீழே ரெக்டாங்கிளில் எடுத்துக்கிறேன் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. அதை வந்து கிளிப்பிங் மாஸ்க் போட்டுவாங்க. கிளிப்பிங் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் ஃபேஸ்லாம் கொஞ்சம் ரெட் கலராக இருக்கும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளெண்டிங் மூடு மாற்றணும். பிளெண்டிங் மூடில் ஒவ்வொன்றா வச்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து சாஃப்ட் லைட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துவாங்க. அதை கொடுத்துட்டு நம்ம இதுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம், என்னென்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன்னா சும்மா அவங்களுக்கு சொல்லி கட்டுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இது பண்ணோம். இந்த வீடியோவுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்படியே கலர் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த எடிட் பண்ண பேனருக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அது இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் பேஸு, இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணது, ஓகேங்களா. இதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தெரியும். இப்போ இதுவே நீங்கள் ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்க்குறது அவ்வளோ லுக்காக தெரியும், ஓகேங்களா. இதுலேயே நான் வந்து எப்படின்னு இப்போ வந்து நான் ஒரு பேனர் வந்து ஒன்று பண்ணியிருந்தேன், அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன், அப்படி இருங்க. இல்லை எனக்கு ரெக்டாங்கிள் டூலில் ஃபுல்லாக எனக்கு தெரியல அப்படின்னா ப்ரெஷ் டூல் எடுத்துவோங்க. ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ஹேருக்கு மட்டும் என்ன ஹேருக்கு போட்டுங்க. ஹேருக்கு போட்டு கிளிப்பிங் மாஸ்க் போட்டுங்க. அப்படின்னா அந்த ஃபேஸுக்கு மட்டும்தான் ஃபுல்லாகவே இருக்கும், ஓகேங்களா. அது கிளிப்பிங் மாஸ்க் போட்டோன்னா அந்த இடத்த ஃபுல்லாகவே ரெட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட் லைட்டு கொடுத்துட்டு எரேசர் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்த எரேசர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து சில பேர் வந்து ட்ரெஸ்ஸு அந்த ஷர்ட்லேயே வந்து லைட்டாக அந்த மாதிரி இருக்கும். ரெட் கலர் அந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே எரேசர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா அது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு நியூ ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா அதில் போய் பண்ணிக்கோங்க. இதிலே வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு 10க்கு 5 ஃப்ளெக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளெக்ஸ்லேயே வந்து நான் எப்படி இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம்னா அது வந்து மதுரை ஸ்டைலுன்றப்ப அது வந்து ரொம்ப ஒரு பேக்ரவுண்ட் வந்து அதிக லேயர்ஸ்லாம் பிடிக்கும், ஓகேங்களா. அப்படின்றப்ப நீங்கள் ஒரு 10-15 ஃப்ளெக்ஸ் பண்ணுறப்ப அர்ஜென்ட் ஒர்க் வரப்போ பேக்ரவுண்ட் வந்து எப்படி ஈஸியாக நம்ம இது பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நியூ லேயர் ஒன்று போட்டுருவாங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு யூ கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ கொடுத்துவாங்க. ஐ கொடுத்தோன்னே அடுத்து என்ன கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ கொடுத்துவாங்க. ஐ கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ரெட் கலர் வச்சுக்கோங்க. ஏன்னா பிளாக் கலர் ஷர்ட்டு எப்போ பிளாக் கலர் ஷர்ட்டு இருந்தாலும் ரெட் கலர் தான் பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. ரெட் கலரு கத்திரிப்பு கலரு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் தான் சூப்பராக இருக்கும். அதை வந்து கீழே வந்து ஸ்கோர் பண்ணி அந்த லேயர் கீழே கொண்டு வாங்க, பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா இதுலேயும் பிளெண்டிங் மூடெலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல்லலாம் வரும். அது வந்து கண்ட்ரோல் யூ கொடுங்க. அட்ஜஸ்ட்டில் போய் கண்ட்ரோல் யூ கொடுங்க. அதில் வந்து லைட்டாக கலர் அட்ஜஸ்ட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 10க்கு 5 ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளெக்ஸ்லேயே வந்து இப்போ ஒரு பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம்னா அந்த க்ரியேட் பண்ணுறப்ப அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு 10-15 ஃப்ளெக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒன்று இந்த இதுக்கு அந்த இது வைக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பமாயிரும். அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேக்ரவுண்ட் வைக்கிறோம், ஓகேங்களா. அப்படின்றப்ப நம்ம ஈஸியாக கொண்டு வரதுக்கு மெத்தட் தான் நம்ம பார்க்க முடியும். பேக்ரவுண்டில் வந்து கலர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா அப்புறம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் கொடுங்க. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த ரீதியான ஒரு இதெல்லாம் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து இப்போ ஒரு கத்திரிப்பு கலர் இருக்குன்னா அந்த கத்திரிப்பு கலருக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஒரு கத்திரிப்பு கலர் ஷர்ட்டு அப்படி போட்டிருந்தால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ப்ளூ கலரு, க்ரீன் கலரு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் அந்த ரெட் கலர் கொடுத்ததில்ல அதை வந்து பேக்கில் கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ண நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டை ரொம்ப எடுத்து கொடுக்கும்.
அதனால் ஈஸியாக அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?